ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம ஆழ்வாருடைய சரித்திரத்தில இன்னைக்கு 5வது ஆழ்வாரான நம்மாழ்வாரை பற்றின சரித்திரத்த தான் பார்க்க போறோம். அவரோடு இணைந்த மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்தே நாம பார்க்க போறோம். ஏன்னா, இந்த 2 ஆழ்வார்களும் ஒண்ணா தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. நாம முதல்ல நம்மாழ்வார் எப்படி பிறந்து வளர்ந்தார்? பிறகு மதுரகவி ஆழ்வார் என்ன செய்தார்? அப்படின்றதையும் பார்த்து அவங்க 2 பேரும் எந்த இடத்துல மீட் பண்ணாங்க அப்படின்ற வரைக்கும் தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். இங்க புளிய மரத்தடியின் ரகசியம் என்னன்னு குடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட அந்த புள்ளி தான் அந்த புளிய மரத்தடி. அந்த மரத்தடியில தான் இந்த உலகத்துக்கே ஞானம் பிறக்கும் படிக்க நம்மாழ்வார் தன் திருவாய் மலர்ந்து பாசுரங்களை எல்லாம் அருளிச் செய்திருக்கிறாரு. அந்த சரித்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ திருநெல்வேலிக்கு அருகில உள்ள ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஒரு திவ்ய தேசம் ஒன்று இருக்கு. அங்குள்ள பெருமாள் பேரு ஆதிநாதன். அந்த ஊர்ல காரியார் உடையநங்கை அப்படின்னு ஒரு தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்ல. ஸோ அதனால அவங்க பெருமாள் கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு நினைச்சு திருக்குறுங்குடி அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்துக்கு போறாங்க. அங்குள்ள திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட பிரார்த்தனைய வைக்கிறாங்க. எங்களுக்கு உன்னைப் போல ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெருமாள் அவங்க கிட்ட என்னைப் போல பிள்ளை எல்லாம் பிறக்க இயலாது. என்னைப் போல் யார் இருப்பார்? ஆதலால் நானே உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அங்கருந்து அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. ஆனா அந்த குழந்தை இந்த உலகத்துல இருக்கிற மற்ற குழந்தைகள் மாதிரி இல்ல. வித்தியாசமா இருக்காரு. அதாவது மாறி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, பிறந்த குழந்தை அனைத்தும் அழுகும், பால் குடிக்கும், மலஜலம் பெருக்கும் இல்லையா? இது எதையுமே அந்த குழந்தை செய்யவே இல்ல. அப்போ தாய் தந்தையருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ! இந்த குழந்தை மாறி இருக்கே! அப்போ யார்கிட்ட போய் முறையிடுறது? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க போக, பெருமாள் தான் நமக்கு கதி. அவர்கிட்டயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தம்பதிகள் அந்த குழந்தைய எடுத்துட்டு நேரா ஆழ்வார் திருநகர்ல உள்ள ஆதிநாதன் சந்நிதி முன்னாடி குழந்தைய போட்டு பிரார்த்தனையும் வைக்கிறாங்க. கண்ண திறந்து பார்த்தா, பிறந்த குழந்தை தவண்டு போயிட்டுருக்கு. எங்க அந்த குழந்தை போகுது அப்படின்னு பார்த்தா, அந்த பகவானுடைய சன்னதி பக்கத்துல ஒரு புளிய மரம் ஒண்ணு இருக்குது. அந்த மரத்துக்குள்ள ஒரு பொந்து ஒண்ணு இருக்குது. அந்த பொந்துக்குள்ள இந்த குழந்தை போய் அமர்ந்து கொண்டு, பத்மாசனத்துல அமர்ந்து கொண்டு, யோக நிலையில ஆ அமர்ந்துருது. பெற்றோர்கள் எவ்வளவோ தூக்க முயற்சி பண்றாங்க. ஆனா, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. சரி, இனிமேலு பெருமாளே பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பெற்றோர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கோவிலுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, போவாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. ஆ அசைவெல்லாம் குடுப்பாரா? ஏதாவது பேசுவாரா? சிரிப்பாரான்னு ஏதேதோ பண்றாங்க. பட் ஆனா, அவர் எதற்குமே அசையவே இல்ல. மூடிய கண்களை திறக்கவே இல்ல. ஆனா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து கொண்டே இருக்கிறாரு. என்ன ஆச்சரியம் அப்டின்னா, அவர் உணவு உட்கொள்ளவே இல்ல. நீர் எடுத்துக்கொள்ளவே இல்ல. கண்கள கூட திறக்கல. அதே இடத்துல அமர்ந்தபடி தான் இருக்காரு. ஆனா, அவருக்கு இப்போ 16 வயது வரப்போகுது. 16 ஆண்டு காலம் அவரு யோக நிஷ்டையில அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ளேயே தான் அமர்ந்திருக்காரு. ஆனா, 16 வயது இளைஞனுக்கு என்ன உடல் வளர்ச்சி இருக்கணுமோ, அந்த உடல் வளர்ச்சி அவருக்கு இருக்கு. அதுவும் மிகவும் தேஜஸும், அப்படியே ஒளியும், ஆற்றலும் உள்ளவரா, ஜோதி பிழம்பாக காட்சி கொடுக்கிறாரு நம்மாழ்வார். இது இந்த 16 வருடத்துல நடந்த சம்பவம். இது ஒரு பக்கம் இங்க இருக்கட்டும். இதே காலகட்டத்துல மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணாரு? அப்படின்றதையும் நாம பார்க்கலாம் வாங்க. இந்த ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்துல தான் திருக்கோலூர் அப்படின்ற ஒரு திவ்ய தேசம் இருக்குது. அங்க தான் மதுரகவி ஆழ்வார் பிறந்து வளர்ந்ததெல்லாம். மதுரகவி ஆழ்வார் அந்தண குடும்பத்துல பிறந்தவர் தான். அவர் ஒரு நாளு அங்குள்ள வைத்தமாநிதி பெருமாள் கிட்ட போயி தன்னுடைய பிரார்த்தனைய வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, "நான் வடதிசை யாத்திரை செல்ல விருப்பப்படுறேன்" அப்படின்றாரு. பெருமாளும் உத்தரவு கொடுக்க மதுரகவி ஆழ்வார் வடதேச யாத்திரையா போறாரு. பல இடங்களையும் சேவிச்சுட்டு, கடைசியா அயோத்தியில கொஞ்சம் காலம் தங்கி இருக்காரு. அப்போ ஒரு நாள் மாலை பொழுது அவர் சந்தியாவந்தனம் பண்ண வராரு. பண்ணிட்டு தன்னுடைய நித்யானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு, வானத்துல பார்த்தா, ஒரு ஒளி மின்னல் போல பளிச்சிடுது. இவருக்கு அது என்னன்னு புரியல.
சரின்னு அன்னைக்கு போயிடுறாரு. இப்படியே தொடர்ந்து 2, 3 நாட்கள் வர்றப்பவும், அந்த ஒளி மின்னறத பார்த்து, இந்த ஒளி நம்மகிட்ட எதையோ சொல்ல வருது அப்படின்னு யோசிச்சுட்டு, 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ அந்த ஒளியும் நடக்குது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இந்த ஒளி நம்மள எங்கேயோ வழிநடத்தி செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒளி பின்னாடியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒளியும் அயோத்தியாலருந்து கிளம்பி, அப்படியே தெற்கு திசை நோக்கி ஒவ்வொரு இடமா பயணப்பட்டு வந்துட்டே இருக்கு. ஆழ்வாரும் கொஞ்சம் கூட சளைக்காம அப்படியே ஒவ்வொரு இடமா வந்துக்கிட்டே இருக்காரு. சில நேரங்கள்ல ஓய்வு, ஆ ரொம்ப களைப்பு ஏற்பட்ட போது கூட, அந்த ஒளிய பார்த்த உடனே அவருக்கு உற்சாகம் நல்லா நடக்க ஆரம்பிச்சுறாரு. இந்த ஒளி இப்படியே இவர எங்க கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அயோத்தியில இருந்த ஆழ்வார் திருநகரிக்கே கூட்டிட்டு வந்துருச்சு. அங்க உள்ளவங்கள் கிட்ட, "இங்க என்ன விசேஷம்?" அப்படின்னு கேட்டா, இந்த மாரி புளியமர பொந்துக்குள்ள ஒரு 16 வயது பாலகன் அமர்ந்திருக்கிறது தான் விசேஷம்னு சொல்றாங்க. அப்போ இவரும் அந்த பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வார சேவிக்கிறாரு. பார்த்த உடனேவே இத்தன அறிவும், ஆற்றலும், தேஜஸும் வாய்ந்தவரா இருக்காரே! இவர் நிச்சயமாக ஒரு பெரிய மகானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர வழிபாடு செய்றாரு. ஸோ இதோட இந்த பகுதி நமக்கு முடியுதுங்க. என்ன அப்டின்னா, இப்போ நம்மாழ்வார் பிறந்து வளர்ந்தத பார்த்தோம். இங்க மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். இப்ப 2 பேரும் ஆழ்வார் திணறுல இருக்கிற புளிய மரத்தடிக்கு சேர்ந்துட்டாங்க. இனி மேலும் என்ன நடக்கும் அப்டின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.